ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்கலை 2 நூல்கள் வெளியீட்டு விழா. இடம் அன்பகம். ஜூலை 20ஆம் தேதி. மதிய உணவு உண்டு. நுழைவு கட்டணம் ₹100. இங்கே முன்பதிவு செய்யுங்கள். சங்கர் சொன்னாரு, இந்த மாதிரி இதைதான் என்னுடைய இப்போதைக்கு கனவு படம், ஒரு காலத்தில் கனவு படம் எந்திரன், அதனால லைக்கா என்ன ஆச்சுக்கிறது தெரியும் அப்படின்னு நம்ம கேட்கல, சோசியல் மீடியாவில் கேட்குறாங்க. இப்போ 2வது இந்த படம் இதுதான் இப்போ லேட்டஸ்ட் கனவு படம் அப்படின்னு ஒரு போட்டிருக்காரு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல போட்டு உடச்ச பர்னிச்சர் எல்லாம் பத்தாதா, யார் சிக்க போறா அப்படி இப்படின்னு பயங்கரமாக ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உண்மை சங்கரை பொறுத்த வரைக்கும் அது யார் மாட்ட போகிறான், சரி யார் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்கிறது தெரியல. எச் வினோத்தை இவர் சந்தித்தது உண்மை, கதை சொன்னது உண்மை, ஆரம்பிக்கப்பட்டது இப்போ டிஸ்கஷன்லாம் போன வரைக்கும் உண்மைதான். என்னமோ ஒரு காரணத்தினால எச் வினோத் படம் இப்போதைக்கு அது பண்ணல, அது ட்ராப் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு இன்னொரு டைரக்டர் வந்தார், மலையாள டைரக்டர் ஒருத்தர் வந்தார், அவர் பண்ண போகிறாருனாங்க, அவரும் ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ வரக்கூடிய தகவல் என்னென்னா, நித்திலன் சுவாமிநாதன், குரங்கு பொம்மை மகாராஜா படத்தினுடைய டைரக்டர் நித்திலன் சுவாமிநாதனை இவர் மீட் பண்ணி ஒரு லைன் சொல்லியிருக்காரு. அந்த லைன் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் டெவலப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காரு. இது நடந்திருக்கு. வணக்கம். வணக்கம். வேள்பாரி நாவல் வந்து மிக பிரபலமடைந்த நாவல். 1,00,000 பிரதி விற்ற ஒரு விழா வந்து சமீபத்தில் நடைபெற்றது. ரஜினிகாந்த் அவர்கள் கலந்துருந்தாரு. எழுத்தாளர் எம்பி வெங்கடேசன் அவர் தான் எழுதியிருந்தாரு, அவரும் கலந்துக்கிட்டாரு. ஸோ இதில் சங்கர் அவர்கள் கலந்துக்கிட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா, என்னுடைய கனவு படம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எந்திரன் இருந்தது, இப்போது என்னுடைய கனவு படம் பார்த்தீங்கன்னா வேள்பாரி. அந்த நாவல் வந்து அவர் எடுக்க போறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக தகவல் இருக்குது. ஆனால் அடுத்த கட்ட அப்டேட்லாம் வந்து எதுவுமே வரல. அதற்கு காரணம் வந்து முந்தைய 2 படங்கள் கொடுத்த பெரிய தோல்வி, தயாரிப்பாளர்கள் யாரும் தயாரிக்க முன் வரல அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துட்டு இருக்கு. ஸோ அவருடைய அந்த ஸ்பீச் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல வேள்பாரி வந்து மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் எழுதிய ஒரு நாவல். கிட்டத்தட்ட 1,00,000 பிரதிகள் விற்று ஆனந்த விகடனுடைய ஒரு பாராட்டு விழா நடந்துச்சு. அதில் சங்கர், ரஜினிகாந்த் மற்றும் அந்த நாவலுடைய ஆசிரியர் வெங்கடேசன்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து நிறையா பேசினாங்க. அதில் முதல்ல சூப்பர் ரஜினிகாந்த் அவர்கள் பேசின விஷயம் தான் ரொம்ப வைரலாக போச்சு. அவர் சொன்னது வந்து, என்னை எதுக்கே அந்த நிகழ்ச்சியில் கூப்பிட்டீங்க, கூப்பிட்டு பஞ்சாயத்து இழுத்து விட்டீங்க, எனக்கு சம்மந்தமே கிடையாது. ஒரு சிவகுமாரை கூப்பிட்டுருந்தா கூட ராமாயணம் பேசியிருப்பாரு, ரஜினி இவரை கமல்ஹாசன் கூப்பிட்டுருந்தா கூட படிச்சிருப்பாரு, எனக்கு இது தெரியாதுன்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்திக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இன்னைக்கு பல பேருக்கு வர மாட்டேங்குது. கொஞ்சம் லேசாக ஒரு படம் 2 படம் நடிச்சா நான் உலகத்தில் எல்லாமே எனக்கு தான் தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த காலத்தில் 50 வருஷமாக சினிமாவில் ஒரு உச்சபட்ச இடத்துல இருக்கக்கூடியவர் வந்து தன்னை தாழ்த்திக்கிறார். 72 வயசில் நான் வந்து மேக்கப் போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்லோ மோஷனில் நடித்து வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கேன், என்னை எதுக்கு அங்கே கூட்டு இழுத்து விட்டீங்கன்ற மாதிரி அது யதார்த்தமாக மக்கள் பேசக்கூடிய விஷயத்தை உணர்ந்திருக்கிறாரு, அதை பேசுகிறார்ல, அதனால இன்னைக்கு அந்த உயரத்தில் இருக்கிறார். அப்போ அவர் நிறையா நாவலை பற்றி பேசியிருந்தார். நான் ஓய்வு நேரத்தில் படிக்கணுங்கிறாரு. இந்த பொதுவாக இந்த வேள்பாரி நாவலே ஒரு பெரிய கதை. ஒரு கதை, அதுக்கு ஒரு கிளைக்கதை, வாரியினோட நண்பன் அப்படின்னு ஒரு பெரிய பரம்பு மலைன்னு ஒரு பெரிய ஒரு கதை. அதை படிக்க அது ஒன் பை ஒன்னா போகும். இப்போ அந்த வேள்பாரியினுடைய சாயலில் சில படங்கள் வந்துச்சு, தமிழ்லேயே சில படங்கள் வந்துருச்சு. இருந்தாலும் கூட அந்த நாவலை தழுவி படமாக்கணும், ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த நாவலை ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காரு சங்கர். அதை ஸ்கிரிப்டாக பண்ணக்கூடிய வேலையை கடந்த 1 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. ஏற்கனவே ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தா தேவாரா நினைக்கிறேன், அந்த படத்தோட ட்ரெய்லர்ல கங்குவா வந்தப்போ காட்சிகள்லாம் வந்து எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னது அப்போ சர்ச்சையா. நம்ம அதில் 7 மலை காமிப்பாங்க, இதுல எங்கிட்ட 4 மலை இருக்கும், அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதில் எடுத்து போட்டிருக்காங்க போல. இல்லை, மலையும் மலை சார்ந்த இடமும் அதில் ஒரு அரசன், அந்த அரசன் மக்களுக்காக போராடுகிறான்னு நீங்க கதை சொன்னாலே அது வேள்பாரியில் தான் வந்து நிற்கும், வேற எப்படி காட்ட முடியும்? அப்போ அந்த பீரியட் படம், அரசன், மலை சார்ந்த அரசன், குறிஞ்சி நிலத்தில் வாழக்கூடிய அரசன், அவன் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக போராடுறான், அவன் ஒரு ஹீரோ அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வேள்பாரி. அப்போ தான் கங்குவா இந்த மாதிரியான படங்கள்லாம் அந்த மாதிரி வந்துச்சு. அதை அந்த சமயத்தில் போட்டாங்க. கிட்ட 1 வருஷமா இதை ஸ்கிரிப்டாக பண்ணக்கூடிய வேலை பண்ணிட்டு இருக்காரு, திரைக்கதையாக எழுதி படமாக பண்ணக்கூடிய வேலை இருக்காரு. ஆக்சுவலாக இதை ஒரு பாட்டாக பண்ண முடியாது, கிட்டத்தட்ட 2-3 பாட்டுக்கு மேலே வரும். புத்தகம் 2 பாட்டு. ஆமாம், புத்தகமே 2 பாட்டு, அதுவே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கிளைக்கதைகள்லாம் இருக்கும். இது எந்த கிளைக்கதையில் எதை எடுத்து பண்ண போறாருன்னு தெரியல. அப்போ அதை தான் வந்து 1,00,000 பிரதியினுடைய அந்த நிகழ்ச்சியில் சங்கரை கூப்பிட்டு மேடையில் உட்கார வச்சுருந்தாங்க. சங்கர் சொன்னார், இந்த மாதிரி இதை தான் என்னுடைய இப்போதைக்கு கனவு படம், ஒரு காலத்தில் கனவு படம் எந்திரன், அதனால லைக்கா என்ன ஆச்சுக்கிறது தெரியும் அப்படின்னு நம்ம கேட்கல, சோசியல் மீடியாவில் கேட்குறாங்க. இப்போ 2வது இந்த படம் இதுதான் இப்போ லேட்டஸ்ட் கனவு படம் அப்படின்னு ஒரு போட்டிருக்காரு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல போட்டு உடச்ச பர்னிச்சர் எல்லாம் பத்தாதா, யார் சிக்க போறா அப்படி இப்படின்னு பயங்கரமாக ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உண்மை சங்கரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு பீரியட் படம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஒர்த்தபிளான டைரக்டர் தான். நீங்கள் போகிற போக்கில் வந்து அவரை வந்து இது பண்ண முடியாது. ஆனால் என்னென்னா, யாரை வச்சு பண்ணுறோம், அதுக்கு எவ்வளோ பட்ஜெட், அது எவ்வளோ பிஸ்னஸ் ஆகுங்கிற அந்த கால்குலேஷனோட பண்ணணும். இந்த கதையை சங்கரால் பண்ண முடியும்னா பண்ண முடியும். ஆனால் ஒரு பட்ஜெட்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, பட்ஜெட்டு யார் தாங்குவா,
யார் நடிகர் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. அது யார் மாட்ட போகிறாங்க, சரி யார் வந்து இது பண்ண போகிறாங்க, ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்கிறது தெரியல. இதுதான் அன்னைக்கு பேசின பேச்சு. இது வந்து ஒரு சோசியல் மீடியாவில் வந்த பிறகு நிறையா, இதாவது சங்கருங்கிற ஒரு டைரக்டர் நிறைய சாதனைகளை பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமா நிறைய டெக்னாலஜிஸ் பண்ணியிருக்காரு, நிறைய படங்கள் கொடுத்துருக்காரு, பிரம்மாண்டமான படங்கள் கொடுத்துருக்காரு. சமீபத்தில் ஒரு 4-5 படம் தோல்வி படம் ஆனவனே. அவரை இந்த சமூக வலைதளங்கள் எந்த மாதிரியாக பார்க்கிறது என்று சொன்னால் உண்மையிலே ரொம்ப அர்த்தமாகவே இருக்கு. இந்தியன் 2 சமீபத்தில் அதுதான் கடைசி படமாக வந்துருச்சு. அவங்களுக்கு அடுத்து எதுவுமே பண்ணல. தில்ராஜ் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே சொல்லிட்டாரு, கேம் சேஞ்சர் மூலமாக நான் அந்த படத்தை ஏன் எடுத்தேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டாரு. திவாலைட்டா தில்ராஜ் அப்படிலாம் வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ இது சரித்திர படம் அப்படிங்கிறனால குறைஞ்சது ஒரு 1000 கோடியிலேருந்து 1500 கோடி ரூபாய் செலவு பண்ணுற அளவுக்கு தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு தயாரிப்பாளர் இருக்காங்களா? இல்லை, 1000 கோடிலாம் தமிழ் படம் எடுத்தால் அவ்வளோ காசு வசூல் பண்ண முடியாது. ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே 1000, ஒன்றும் 1000 கோடி வசூலே தொடலையே. தமிழ் சினிமாவில் ஒன்றும் 1000 கோடி வசூலே தொடலை. நீங்கள் 1000 கோடி ப்ரொடக்ஷனுக்குன்னு மட்டும் ஒதுக்கினீங்கன்னா இப்போ எவ்வளவு தான் அந்த படத்தை கலெக்ஷன் பண்ணி கொடுக்கும்? அப்படிங்கிறது 1000 கோடிக்கிறதுலாம் 1000. சங்கர் சார் பொறுத்த வரைக்கும் சாதாரண கதையவே வந்து 300-400 கோடிக்கு எடுப்பாரு. இது சரித்திர படம் 2 பார்ட் அவர் எடுக்க போறாருன்னா 1000 கோடிக்கு மேலே தானே செலவாகும். இல்லை, 1000 கோடி செலவு பண்ண அளவுக்கு இங்கே ஆள் கிடையாது. ஃபர்ஸ்ட் 1000 கோடி போட்டாலும் 1000 கோடியே அந்த அளவுக்கு எடுக்க முடியுமான்னு தெரியல. தமிழ் படம் 1000 கோடி செலவு பண்ணி ஒரு படம் எடுத்து 1500 கோடி 2000 கோடி லாபம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு தெரியாது. ஏன்னா இன்னைக்கு 1000 கோடி கலெக்ஷனே நம்மளால ஒன்றும் தொட முடியல. அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு பண்ணுவாங்களான்னு தெரியல. ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு அளவான படமாக இதை பண்ணால் நல்லாயிருக்கும், சுவாரஸ்யமாக பண்ணால். அது யார் ப்ரொடியூசராக வரப்போகிறா, இப்போ உள்ள அவருடைய நிலைமைக்கு தயாரிப்பாளர்கள் யார் வருவாங்கன்னு தெரியல. ஏன்னா தில்ராஜ் மாதிரியான ஆட்கள், லைக்கா மாதிரியான ஆட்களுடைய நிலைமையெல்லாம் வந்து போகுமா இல்லையா அவங்களுக்கு. அதனால வந்து யார் வந்து ஒரு தயாரிப்பாளர் வர்றாரு, சில சொல்கிறாங்க அவரே தயாரிக்க போகிறாரு, சில நடிகர்களை பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னா. ஒன்னொன்று தில்ராஜ் படத்தில், அந்த கேம் சேஞ்சர் படத்தில் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் சங்கர் ஆரம்பிக்கப்பட்டு அப்புறம் கடைசியில் பட்ஜெட் பெருசாகி போய் அவரும் உள்ள ப்ரொடியூசராக ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக உள்ள வந்து அந்த படம் பெரிய இதாகி போச்சு. தொடர்ந்து 2 படங்கள் அவருக்கு சரியாக போகல. அதை வைத்து கொண்டு பண்ண முடியாது. என்னன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா பட்ஜெட்டுங்கிற ஒரு விஷயத்தை வந்து மறந்துறாரு. முதல்வன் படம் ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணப்பட்ட படம், அது பெரிய லாபம் கொடுக்கப்பட்டது. அப்போ அந்தந்த யார் ஆர்டிஸ்ட்டு, அது என்ன கதை, அதுக்கு என்ன பட்ஜெட்டில் பண்ணணும். முதல்வன் படத்தை நீங்கள் காஸ்ட்டாக கூட எடுக்கலாம். முதல்வர் வந்து டக்குன்னு வந்து வெளிநாட்டுக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக போகிறாரு அப்படின்னு டக்குன்னு கதையை கொண்டு அமெரிக்காவோட காட்டலாம். எப்படி வேணாலும் கதையை கொண்டு நம்ம ஒன்று வேணாலும் சேர்க்கலாம். ஆனால் அந்த படத்தை வந்து ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே தான் பண்ணணுங்கிற மாதிரி அவர், ஏன்னா அவர் அதான் ஃபர்ஸ்ட் சொந்த படம் அவருக்கு, எஸ்பிச்சர்ஸோடைய முதல் சொந்த படம். அப்போ அந்த படத்தை பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணுறாரு. இந்த படம் பண்ணுறதா இருந்தால் இதுக்கு என்ன பட்ஜெட்டு, தமிழ் சினிமாவுக்கு என்ன பிஸ்னஸ் இருக்குது, அது எந்த ரேஞ்ச் வரைக்கும் தமிழ் படங்கள் போடும். ஒரு பீரியட் படம் பண்ணிட்டீங்கன்னா மற்ற லாங்குவேஜில் பீரியட் படம் சிங்க் ஆகுமாங்கிறது ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குறிஞ்சி நில மன்னரை பற்றிய ஒரு கதையை ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கோ, தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கோ, கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கோ எப்படி கனெக்ட் ஆகும்? போய் நமக்கு இந்த பாரி வேல்பாரிங்கிற கதையெல்லாம் ஓரளவுக்கு கேட்டு கேட்டு பழக்கப்பட்டதுனால தமிழ்நாட்டில் போகிறோம். மற்ற மாநிலங்களில் சுவாரஸ்யமாக இருந்தால் மட்டும்தான் அந்த படம் போடும். அந்த வரலாறு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா போச்சு, 2வது பார்ட்லாம் பெருசாக போல. பொன்னியின் செல்வன் தமிழ்நாட்டில் பல காலம் பேசப்பட்ட ஒரு கதை. அதே மாதிரி வேல்பாரியும் பேசப்பட்ட ஒரு கதை. அந்த முதல் பார்ட்டு நீங்கள் போயிடும், முதல் பாட்டு தமிழ்நாட்டில் போயிடும். அடுத்த லாங்குவேஜில் போனால் அந்த படம் நல்லா தான் அடுத்த லாங்குவேஜ் போகும். வேல்பாரி இப்போ சங்கர் எடுக்கிறாருன்னா சங்கர் வேல்பாரி அப்படிங்கிறதுனால ஒரு கூட்டம் முதல்ல பார்த்துருவோம், எப்படி நாவல் எப்படி படமாக எடுத்துருக்காரு அப்படின்னு. ஆனால் அதே இது மற்ற லாங்குவேஜில் வந்து அவனுக்கு புதுசுத்தனம் படம் இல்லாத தான் பார்ப்பாங்க. அப்போ 1000 கோடிங்கிறதுலாம் ஒரு பெரிய 1000 கோடி பட்ஜெட்டுங்கிறதுலாம் டூ மச்சான விஷயம், தாங்காது. இப்போ அட்லி வச்சு 800 கோடி ரூபா எடுக்கிறாங்கல்ல, அது தெலுங்கு படம்ல, தெலுங்கு ஆர்டிஸ்ட்ல. அல்லு அர்ஜுனுங்கிற ஒரு தெலுங்கு ஆர்டிஸ்ட், அல்லு அர்ஜுனுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குல்ல, தெலுங்கு இண்டஸ்ட்ரி பெரிய இண்டஸ்ட்ரி. அப்படிங்கும்போது அதையும் அவங்க வந்து தமிழ் தெலுங்கு, அட்லியை வச்சு தமிழில் பண்ணுவாங்க, அல்லு அர்ஜுனை வச்சு தெலுங்குல பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய பிஸ்னஸ். ஆனால் இது தமிழ் படத்துக்கு டேரக்டான ஒரு தமிழ் படத்துக்கு ஒரு தமிழ் ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒருவேளை இது ஒரு பேன் இண்டியா ஸ்டார் மாதிரி ஒரு தெலுங்குலேருந்து ஒரு பெரிய ஸ்டாரு, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பெரிய ஸ்டாரு, அவங்கெல்லாம் 2 பேரையும் சேர்த்து போட்டு ஒரு 1000 கோடி பட்ஜெட்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி எடுக்கலாம். ஒரு உச்ச நட்சத்திரம் ரஜினிகாந்த் மாதிரியான ஒரு நடிகர், ஒரு அஜித் மாதிரி ஒரு நடிகர், அங்கேருந்து ராம் சரண் மாதிரி ஒரு நடிகர், அல்லு அர்ஜுனா மாதிரி ஒரு நடிகர் எல்லாம் சேர்ந்து ஈக்குவலாக பண்ணாங்கன்னா நீங்கள் சொல்கிற அந்த 1000 கோடி பட்ஜெட்லாம். ஆனால் இதெல்லாம் வந்து சங்கரை நம்பி இப்படி இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் இப்போ யார் இருக்கா? இப்போ யார் வர்றதுக்கு பயப்படுவாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான். அது 2 தோல்வி படத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவ்வளோ நெகட்டிவ்கள் அவரை சுற்றி இருக்குது இல்லையா? ஸோ அது காரணம் வந்து அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு, நான் என்னை பற்றி எந்த நெகட்டிவான விமர்சனங்களும் நான் பார்க்க மாட்டேன், என்னுடைய படங்கள் பற்றி நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது ஒரு காரணம் அமைஞ்சு. இல்லை, விமர்சனங்களை பார்க்காம நீங்கள் எப்படி நீங்கள் உங்களால் வளர்ச்சி அடைய முடியும்? விமர்சனத்தையே நான் பார்க்க மாட்டேன், விமர்சனமே நான் வந்து காதில் வாங்கிக்கிற மாட்டேன்னா குறை நிறைகளை அப்புறம் எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? மக்கள் என்ன விரும்புகிறாங்கிறத விமர்சனம் தானே உங்களுக்கு புரிய வைக்கும். இப்போ அதுவே வந்து தன்னை வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்கிறாங்கிறது தான் அர்த்தம். விமர்சனத்தை நீங்கள் பார்க்கல அப்படின்னா தன்னை அப்டேட் பண்ணிக்கலன்னு அர்த்தம். அதனால தான் ஒரே மாதிரியான படங்கள் திருப்பி வருது. இந்தியன் 2 இருக்கட்டும்,
கேம் சேஞ்சர் எல்லாமே அவருடைய பழைய படங்கள், 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்கள், முதல்வன், ஜென்டில்மேன், இந்த மாதிரி படங்கள், அந்த இந்தியன், அந்த மாதிரியான படங்களுடைய காட்சிகள் திருப்பி ரிப்பீட் ஆகுதுன்னா இப்போ சமீபகாலமா எந்த விமர்சனத்தையும் எந்த இதுவும் அப்டேட்டையும் அவர் அப்டேட் பண்ணாமல் இருக்கிறாருங்கிற மாதிரி தானே நமக்கு தோணுது. கூலி படம் வந்து அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது. ஜெயிலர் 2மே பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஷூட்டிங்கு. அதற்கடுத்த படத்தை யார் இயக்க போறா அப்படிங்கிற ஒரு பெரிய டிபேட்டே போயிட்டு இருந்தது. மகாராஜா படம் மிகப்பெரிய அளவில் வெற்றிடம் திரைப்படம். நித்திலன் அவரை வச்சு தான் அடுத்த படம் வந்து ரஜினிகாந்த் வந்து நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துட்டு இருக்கு. ஒரு போட்டோவும் சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கு, 2 பேரும் அவர் வீட்டில் வச்சு பேசுற மாதிரி. உண்மையிலே கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? இப்போ கூலி படம் முடிஞ்சிருச்சு, முடிஞ்சு ப்ரொமோஷன் இந்த மாதம் கடைசியில் ஆடியோ லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் தான் இப்போ இருக்கிறாரு. ஜெயிலர் 2வும் கிட்டத்தட்ட ஒரு 60% படம் முடிஞ்சிருச்சு. அது முடிஞ்சவொடனே என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா ஒரு 3 மாதம் ரெஸ்ட் எடுக்க போகிறாரு. ஒரு 3 மாதம் கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்க போகிறாரு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவர் பயோபிக் பண்ண போகிறாருங்கிறாங்க, சில பேர் இமயமலைக்கு போகிறாருன்றாங்க, சில பேர் வந்து ஓய்வு எடுக்க போகிறாருன்றாங்க, இப்படி பல்வேறு தகவல் சொல்கிறாங்க. ஆனால் 3 மாதம் அவர் படம் நடிக்கலை. ஜெயிலர் 2 படத்தை முடிச்சு கொடுத்துட்டு 3 மாதம் அவர் வந்து ஒரு கேப் கொடுக்குறாரு. கேப் கொடுத்துட்டு அடுத்த படம் ஆரம்பிக்க போறார். இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போறார் அப்படிங்கிறப்ப ஆல்ரெடி எல்லாரும் சொன்ன பேர் வந்து H. வினோத் பண்றாரு. H. வினோத் இவர் சந்திச்சது உண்மை, கதை சொன்னது உண்மை, ஆரம்பிக்கப்பட்டது டிஸ்கஷன்லாம் போன வரைக்கும் உண்மைதான். என்னமோ ஒரு காரணத்தினால H. வினோத் படம் இப்போதைக்கு அது பண்ணல, அது டிராப் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு இன்னொரு டைரக்டர் வந்தார், மலையாள டைரக்டர் ஒருத்தர் வந்தார், அவர் பண்ண போறாருனாங்க, அவரும் டிராப் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு தெலுங்கு டைரக்டர், ஒரு 36 வயதான ஒரு இளம் தெலுங்கு டைரக்டர் ஒருத்தர், அவர் கூட கதையெல்லாம் கேட்டார், டிஸ்கஷன்லாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் அதுவும் டேக் ஆஃப் ஆகலை. இப்போ வரக்கூடிய தகவல் என்னன்னா, நித்திலன் சுவாமிநாதன், குரங்கு பொம்மை மகாராஜா படத்தினுடைய டைரக்டர் நித்திலன் சுவாமிநாதனை இவர் மீட் பண்ணி ஒரு லைன் சொல்லியிருக்காரு. அந்த லைன் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் டெவலப் பண்ணுவோம் சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காரு. இது நடந்திருக்கு, ஒரு சந்திப்பு, ஒரு லைன் சொல்லியிருக்காரு, பிடிச்சிருக்கு, இப்போ அவர் கூட சேர்ந்து பண்ணலாம்ங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. இந்த படத்தை யார் தயாரிக்க போறா அப்படிங்கிற ஒரு செய்தி பரவலாக போச்சு. சன் பிக்சர்ஸே இந்த படத்தை தயாரிக்க போறாங்கன்ற மாதிரி முதல்ல தகவல் வந்துச்சு. இல்லை சன் பிக்சர்ஸ் இல்லை, இந்த படத்தை ரெட் ஜெயண்ட் தயாரிக்க போறாங்க அப்படின்னு இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு. ஏறக்குறைய அது உண்மையான செய்தி தான். ரெட் ஜெயண்ட் வந்து நித்திலன் சுவாமிநாதனுக்கு ஒரு ஆஃபீஸ் போட்டு கொடுத்துருக்காங்க போல. அதில் இந்த படத்தினுடைய ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் இப்போ இறங்கியிருக்கார். அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்கை முடித்து அவர்கிட்ட ஃபுல் படத்தையும் சொன்ன பிறகு, அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஆன பிறகு இந்த படத்தை வெளியில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வேலைகளை செய்வாங்க. இப்போ அவர் சந்திப்பு நடந்திருக்கு, ஆன்லைன் சொல்லியிருக்கிறாரு. அடுத்த கட்ட ஸ்கிரிப்ட் பண்ணக்கூடிய வேலையை செய்கிறார். இது ஏன் நித்திலன் இங்கே உள்ள வந்தாரு, பல சுவாரஸ்யமான காரணங்களை சொல்கிறாங்க. நித்திலனை பொறுத்த வரைக்கும், மகாராஜா படம் பொறுத்த வரைக்கும், மகாராஜா வந்து சைனாவில் பெரிய ஹிட்டு, எல்லாருக்கும் தெரியும், ஒரு பெரிய ஹிட்டு. அப்போ நித்திலனை வைத்து பண்ணுறப்ப, நித்திலன் ரஜினிகாந்த் காம்பினேஷன் பண்ணுறப்ப அங்கே சைனா மார்க்கெட் ஒரு பெரிய லெவலில் போகும். முத்து படத்துல அது போகும் அப்படிங்கிற மாதிரி அங்கே சைனாவில் இருக்கக்கூடிய பல ரசிகர்கள் வந்து மெசேஜ் போட்டாங்க, ட்வீட் போட்டாங்க, இவர் கூட சேர்ந்து காம்பினேஷனில் பண்ணுங்க. அதுக்கு பிறகுதான் இவருக்கு அந்த ஒரு ஐடியாவே வந்துச்சு அப்படின்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அங்கே இருக்கக்கூடிய நிறைய ரசிகர்கள் வந்து ட்வீட் போட்டாங்க, இவருக்கு மெசேஜ் போட்டாங்க, அவரோட சேர்ந்து பண்ணுங்க, மகாராஜா படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, அந்த டேரக்டரோட ரஜினிகாந்த் பண்ண நல்லா இருக்குங்கிற மாதிரி அவங்களே ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க போல. அதுக்கு பிறகு தான் அவர் கூப்பிட்டு கதை கேட்டிருக்காரு. இவருக்கும் இவர் சொன்ன விஷயம் ரொம்ப பிடிச்சி போச்சு. நித்திலனை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கேட்குற கேள்வி, அவர் ஒரு ஃபீல் குட் படம் பண்ண டேரக்டர், இவர் ஒரு கமர்ஷியல் ஹீரோ, எப்படி சேர்ந்து பண்ணுவாங்க? அதான் டேரக்டர். ஒரு டைரக்டராக இருக்கவர் எல்லா ஜானர்லையும் படம் பண்ணணும். மணிவண்ணன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா ஜானர்லையும் படம் பண்ணியிருக்காரு. ஆனால் சிலருக்கு தான் வரும் இல்லையா, எல்லாருக்கும் அப்படி வராது இல்லையா? இல்லை அப்படி கிடையாது. இங்கே எத்தனை படம் பண்ணிட்டார் அவர்? 2 படம் பண்ணியிருக்காரு. கமர்ஷியல் மகாராஜா படமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் படமாக இருந்தால் கூட அதில் கமர்ஷியல் இருக்கும் உள்ள. அப்படிங்கும் போது இவர் பண்ணுவார். நீங்கள் அதுக்காக வந்து குறைத்து மதிப்பிட முடியாது. ஒரு டேரக்டராக இருக்கிறவர், அவர் ரஜினிகாந்தோடைய பல்ஸ் தெரியாமையா இருக்கும். அவருக்கு ரஜினிகாந்த் ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரியாமையா இருக்கும். அதுக்குண்டான ஸ்கிரிப்ட் பண்ணுவார். இப்போ ஒரு லைன் சொல்லியிருக்காரு, அது முழுவதுமான ஸ்கிரிப்ட் பண்ணுற வேலையில் இறங்கியிருக்காங்க. ஏன்னா சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா திருஷ்யம் இயக்குனர் கூட சொன்னார், போலீஸ் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குனால தான் நான் வந்து ரஜினிகாந்த் வேணாம், கமல் சார் வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன்னு சொல்லிட்டு. இவர் படத்தில் வந்து அந்த மாதிரி காட்சிகள் அதிகமாக இருக்கும் இல்லையா, ஒரு யதார்த்தத்துக்கு மீறின ஒரு காட்சிகள்லாம் இருக்காது. ஸோ எப்படி ரஜினிகாந்துக்கு ஏற்ற ஒரு மாஸ் அந்த மாதிரியான ஒரு கதையெல்லாம் அவர் செட் பண்ணா அது செட் ஆகுமா? முதல்ல இல்லை, அவர் ஒன்றுக்காக வந்து கதையை மாத்தினாருன்னா அது வந்து எப்படி இருக்கும்? நித்திலன் படமா இருக்காதே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை அப்படி கிடையாது. நித்திலன் படத்தில் ரஜினிகாந்த் இருக்கலாம். பெரிய ஹீரோ வச்சு எடுக்கிற புதுமுக இயக்குநர்கள் நிறைய பேர் வந்து தோல்வி கொடுக்குறாங்க. அது காரணம் வந்து அதிகமான ஹீரோக்கள் தலையீடு இருக்கிறலாம் அப்படின்னு காரணம் சொல்லப்படுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் இல்லையா? இல்லை, அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு 2 பேருமே கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. இப்போ ஒரு லைன் சொல்லியிருக்காரு, அந்த லைன் அவருடைய ஜேனரில் வர்ற படமாக இருக்க போய் தானே அவர் பிடிச்சிருக்கு. முதல்ல அவர் ஒரு லைன் சொல்லியிருக்காரு, அந்த லைன் வந்து அவருக்கு சரி எனக்கு இந்த கதை வந்து ஆப்டாக இருக்கணும். ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் எடுக்க மாட்டார் அவர். ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெரிமெண்ட் படம், ரிஸ்க் எடுக்கிற படம்லாம் எடுக்க மாட்டார். அது அவருக்கு தேவையும் இல்லை. தன்னுடைய ரசிகர்களுக்கு ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும், அதே நேரத்தில் ஒரு சின்ன மெசேஜ் இருக்குன்னு நினைப்பார்.
அப்போ அவர் சொன்ன லைன் வந்து என்னுடைய ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் அப்படின்னு அவர் நம்பியிருக்காரு. இப்போ அதனால தான் அவர் அடுத்த கடத்துக்கு போயிருக்கு. ஃபுல் ஸ்கிரிப்ட் பண்ண பிறகு தான் இந்த படத்தையே அவங்க டேக் ஆஃப் பண்ணுறாங்களா இல்லை படம் ட்ராப் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல் ஸ்கிரிப்ட் பண்ண பிறகு தான் தெரியும். ஃபுல் ஸ்கிரிப்ட் பண்ணக்கூடிய வேலையை இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக விஜய் அவரோட கடைசி படம் ஜனநாயகன், அதில் தான் வந்து தமிழ் சினிமாவில் அதிகமான சம்பளம் பெற்ற நடிகர் அப்படிங்கிற ஒரு சிறப்பை வந்து பெற்றிருக்காரு. 275 கோடி, அந்த உச்சத்தை வந்து யாரும் தொடரல அப்படின்னு. ஸோ ரெட் ஜெயின் தயாரிக்கிறதுனால வந்து அதை உடைக்கிறதுக்காகவே ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து தமிழில் அதிகமான சம்பளம் கொடுக்க போகிறதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. எந்த அளவு உண்மை அது? இல்லை, சம்பளம்லாம் ஒன்றும் பேசவே இல்லை. ஒன்றும் சம்பளம் பேசல, ஒன்றும் யாருக்கும் அட்வான்ஸ்லாம் கொடுக்கல. ஒரு ப்ராஜெக்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சம்பளம் என்னங்கிறதெல்லாம் வரக்கூடிய காலங்கள் தான் நமக்கு தெரியும். ரொம்ப நன்றி. சினிமா தொடர்பான